கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். த காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், தேவன் குறித்திருக்கும் காலம். காட் கிரியேட்டட் டைம், ஆண்டவர் தான் காலத்தை உருவாக்கினார், நேரத்தை உருவாக்கினார், நாட்கள் மற்றும் மாதங்கள், வருஷங்கள் இப்படின்னு சொல்லி வேதத்தில் அழகாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த பூமியில 2 பயங்கரமான யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கொஞ்சம் அப்புறம் கடந்து போகலாம். இப்போ தொடர்ந்து நம்ம கவனிங்க. வாட் நெக்ஸ்ட் ஃபார் இஸ்ரேல் ஆர் வாட் நெக்ஸ்ட் ஃபார் த வேர்ல்ட்? எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கும். அடுத்தது என்ன நடக்க போகுது இந்த பூமியில, இந்த உலகத்துல, இல்ல ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த தேசமாகிய இஸ்ரேல் தேசத்துல. நம்ம கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் இந்த யூதர்களுடைய முக்கியத்துவம் என்ன. யூதர்கள் வழியாதான் இந்த வேதம் உலகம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் யூதர்கள் தான் முதல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அதே போலதான். இந்த பூமியில எந்த ஒரு தேசமும் கிடையாது மரித்து போய் 2000 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோட வந்தது. So there is no nation on the planet earth that came to life after 2000 years. So இவங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான வாழ்க்கை தான். யாருடைய வாழ்க்கை? இந்த யூதர்களுடைய வாழ்க்கை. மறுபடியும் அவங்க தேசத்திற்கு வந்தது ஒரு மிகப்பெரிய அற்புதம், ஆச்சரியம். ஆனா இந்த தேசத்தை சுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே துன்மார்க்கமான அவங்களுடைய கொடிய சத்துருக்கள் அப்படின்னு சொல்லலாம். The most evil one அப்படின்னு நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் கிட்டத்தட்ட இவர்கள் இன்னைக்கு இந்த சுதந்திரம் பெற்று 75 வருஷங்கள், இந்த நாடு உருவாகி 75 வருஷங்கள் ஆயிருக்குது. ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல ஏசாயா சொன்ன மாதிரியே கர்ப்ப வேதனை பெற்று இந்த தேசத்தை வாங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு முறையும் இந்த தேசத்துல ஒரு அற்புதம் நடக்கும்போது, ஒரு ஆச்சரியம் நடக்கும்போது, ஒரு கர்ப்ப வேதனை, அதாவது ஒரு பிரசவ வேதனை, ஒரு பிரசவ நேரத்துல அனுபவிக்கக்கூடிய அண்டர்கோ பண்ணக்கூடிய அந்த ட்ரமாட்டிக் பெயின், அதை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படி ஒரு பிரசவ வேதனையில பிறந்தது தான் இந்த இஸ்ரவேல் தேசம். பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்து, இந்த வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து, எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனத்தை வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்திற்குள்ள கொண்டு வர்றதுக்குள்ள எகிப்து தேசத்துல பிரசவ வேதனை. பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவனுடைய பலத்த கையிலிருந்து வெளியே வரவே முடியல. கர்த்தருடைய ஓங்கிய புயமும் அவருடைய வல்லமையும் வெளிப்பட்டு 10 விதமான வாதைகளை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து மனிதனுடைய ஞானத்திற்கும் அவனுடைய எண்ணங்களுக்கும் அவனுடைய யோசனைகளுக்கும் அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். அந்த பிரசவ வேதனையிலிருந்து அவங்க வெளியே வந்து இந்த கானான் தேசத்தை பெற்றுக்கொண்டாங்க. தேசத்தை இழந்ததுக்கு அப்புறமும் பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்ப வந்து அழிஞ்சு போன சாலமோன் கட்டின தேவாலயத்துல மறுபடியும் தேவாலயத்தை கட்டுறதுக்கு மிகவும் பிரயாசப்பட்டாங்க. மறுபடியும் அது ஒரு பிரசவ வேதனை தான். வந்தாலும் அவங்களுக்கு அந்த சொந்தமான ஒரு கவர்மெண்டோ இஸ்ரேல்னு ஒரு தேசமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறக்கிறதுக்கு முன்பாக மேசியா, அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மேசியா இந்த பூமிக்கு வரும்போதும் மரியாள் பட்ட பிரசவ வேதனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்க தன்னுடைய சரீரத்தாலும் அன்னைக்கு இருந்த கால சூழ்நிலையினாலும் அவங்க அதிகமான பாரப்பட்டு கர்த்தர் சொன்ன வாக்களித்த குறித்த தேசத்துல மீகா கொடுத்த தீர்க்க தரிசனத்தை அழகாய் நிறைவேற்ற தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் இந்த மரியாள். ஒரு பிரசவ வேதனையை அண்டர்கோ பண்ணாங்க. அதற்கப்புறம் தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து துன்புறுத்தல் தான். அடிமைத்தனம், கொலை, எல்லா ஜனத்தாலும் ஒதுக்கப்படுறது, எல்லா ஜனத்தாலும் தூஷிக்கப்படுறது, இப்படியே வாழ்ந்த மக்கள் தான் ஹிட்லர் கையால ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசவ வேதனை பட்டு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு படாத பாடுபட்டு அந்த தேசம் பிறந்தது 1948ஆவது வருஷம். இப்போ அந்த தேசம் இதே பிரசவ வேதனை தான் பட்டுட்டு இருக்கு.
ஏன்னா அவங்க வாயாலேயே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எங்க தேசம் இப்ப பிரசவ வேதனைப்படுது அப்படின்னா ஏதோ ஒண்ணு பெற போறாங்க. என்ன பெற போறாங்க அப்படின்னா, சீக்கிரத்துல மேசியாவை நாங்க சந்திக்க போறோம். அதாவது ஒருவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு 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 சத்துரு இருக்கிறான். அந்த சத்துரு யாரு? பிசாசு. பிசாசு தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா அவனால ஒன்னும் செயல்படவே முடியாது. he hates God. அவன் தேவனை வெறுக்கிறான். தேவனிடத்தில் எதிர்த்து போராட முடியாது. அவன்கிட்ட அந்த அளவுக்கு அவன்கிட்ட வல்லமை கிடையாது. அப்ப அவன் யாருக்கு எதிராக வரான்? தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமா வரான். தேவன் தெரிந்து கொண்ட தேசத்திற்கு விரோதமாக, தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக, தேவன் கொடுத்த திட்டத்திற்கு விரோதமாக, தேவன் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களுக்கும் விரோதமாக, ஒரு தேசத்திற்கு விரோதமாக இந்த சாத்தான் என்கின்ற ஒரு கொடிய சத்துரு போராடுறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு இந்த தேசம் ஒரு பயங்கர பிரசவ நேரத்துக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். அந்த தேசத்துல சம்பவிக்கிற காரியத்தை உற்று கவனிக்கணும். ஏன்னா இந்த பிரசவ வேதனைக்கு பின்பு ஒரு காரியம், ஒரு சம்பவம் நிச்சயமா சம்பவிக்கும். பலர் கேட்டாங்க, இப்படி ஒரு யுத்தம் நடக்குதே, இந்த அளவுக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்களே, 3வது தேவாலயம் கட்டுவாங்களா? நிச்சயமா கட்டுவாங்க. வேதத்தின்படி ஒரு முக்கியமான வார்த்தை, 3வது தேவாலயம் கட்டி முதல் 3.5 வருஷங்கள் கழிச்சு அந்தி கிறிஸ்து உள்ள வருவாங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா யார் இந்த அந்தி கிறிஸ்து, அவன் எங்கிருந்து வருவாங்கிறத வருகிற வாரங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க தான் போறோம். பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே இந்த கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்றாரு. பலர் பலவிதமான அர்த்தங்களை சொன்னாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற பல தீர்க்க தரிசனங்கள் இதுல நிறைவேறியாச்சு, சிலது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் இந்த நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல நம்ம இருக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இந்த தேவாலயத்தை குறித்து ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வசனம் உண்டு. அது என்னன்னு பார்க்கலாமா? 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தான். வேதம் முழுவதும் ரகசியங்கள், தீர்க்க தரிசனங்கள். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். You have to analyze it, you have to explore it, you have to make research on it. ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை தேடி வாசிங்க. ஜோடி இல்லாமல் அது இராது, அர்த்தம் இல்லாம இருக்காது. எல்லா தீர்க்கதரிசிக்கும் எல்லா விஷயத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தவே இல்லை. மீகாக்கு எந்த இடத்துல அவர் பிறப்பார்னு சொன்னா, ஏசாயாவுக்கு ஒரு கண்ணியின் இடத்தில் பிறப்பாருங்கிற ஒரு விஷயத்தையும், சங்கீதக்கார புஸ்தகத்துல அவருடைய அந்த மரணத்துக்கு முன்பு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும், ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் அவர் கடைசி நாட்களில் அவருடைய மேசியா சங்கரிப்பையும் ரொம்ப அழகா பல விதமான தேவ மனிதர்களுக்கு தேவன் பங்கிட்டு அளித்திருக்கிறார். யாருக்கும் ஒரே விஷயத்த எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லவே இல்லை. அப்போ வேதத்தை வாசிக்கும் போது ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். நம்மளால கோர்வையா இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது அழகான சத்தியம் வெளிப்படும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். தானியேல் தீர்க்கதரிசி பாழாக்கக்கூடிய அருவருப்பை குறித்து அவன் சொல்லி இருக்கிறானே. நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம். அப்ப கண்டிப்பா the third temple அவங்க கட்டுவாங்க. அந்த third temple கட்டுவாங்கங்கிறதுக்கு ஏராளமான வசனங்கள் உண்டு. அப்போ இந்த வசனங்கள் 24ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறிட்டு இருக்கு. இந்த வசனமும் குறித்த காலத்தில் நிறைவேறும். நம்ம நினைக்கும் போதல்ல, பட் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். இப்போ பாருங்க, இந்த யுத்தத்துல பார்க்கும் பொழுதே ஸ்லோவா we are moving to one world government. ஏன் எல்லாம் அடிச்சுக்கணும்? ஏன் இப்படி எல்லாரும் ஆயுதத்தை வச்சு தாக்கிக்கணும்? அடுத்த வரக்கூடிய தலைமுறை, நம்ம சந்ததி, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பேரன் பேத்திகள், அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் நம்ம இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுனால, நம்ம இந்த பூமியை கெடுத்து போட்டதுனால அவங்க ஏன் பாதிப்படையணும்? வேண்டாம், நம்ம எல்லாம் காமனா ஒண்ணு கொண்டு வரலாம் அப்படின்னு இப்ப நிறைய திட்டங்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ we are slowly moving towards one world government.
ரிலீஜியனுங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டது. பட் இனி இந்த உலகத்துக்கு ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் வேணும், ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வேணும், ஒரு சமாதானம் வேணும். இனிமேல் அதை மையமாய் வைத்து தான் ஒரு மாநாடு நடக்கும், அங்கங்க பல கான்ஃபரன்சஸ் நடக்கும். இனி அப்படிதான் இது நடத்துவாங்க. அதாவது ஸ்லோவா பாபேல் கோபுரம் கட்டப்படும் போது எப்படி பேச்சுவார்த்தைகள் இருந்ததோ அதை நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்ல அதை வேகமாய் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியா இந்த சாத்தான் என்ன செய்யறான்னா, அவங்களுக்கு விரோதமா வரான், அந்த தேசத்துக்கு விரோதமா அவன் தொடர்ச்சியா சண்டை போட்டுக்கிட்டே தான் வர்றான், அவங்கள அழிக்கும்படியா. அவங்களுக்கு 1948 வருஷத்துல அந்த தேசம் கிடைக்கும் போது அது ஒரு வனாந்தரம், ஒரு பாழான ஒரு நகரம்னு சொல்லலாம். எந்த ஒரு செழிப்பும் அவங்களுக்கு கிடையாது. 1967 வரைக்குமே இந்த தேசம் முழுக்க முழுக்க அழிஞ்சு போயிடும், வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொன்னாங்க. எப்போ 1948 to 1967. ஆனா 1967 வருஷத்துக்கு அப்புறம் தான் திடீர்னு ஒரு பயங்கரமான வளர்ச்சி. இன்னைக்கு அந்த தேசம் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசத்துல பட்டியல்ல வர அளவுக்கு வேகமாய் குறுகிய காலத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்தது. இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பவர்ஸ் இன் த வேர்ல்ட். மிலிட்ரியா இருக்கட்டும், கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், அறிவாற்றலா இருக்கட்டும், விஞ்ஞானமா இருக்கட்டும், இல்லைன்னா விவசாயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இன்னைக்கு தலை சிறந்து இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா இந்த இஸ்ரவேலர்கள் தான். இந்த அக்டோபர் 7 ஒரு வரலாற்றையே புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம். அக்டோபர் 7 முன்பாக வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்ததுன்னு ஒரு யூதன் ஒரு பேட்டியில அவர் சொன்னதை நான் கேட்டேன். அக்டோபர் 7 முன்பு வரைக்கும் ஏராளமான இன்டர்னல் பாலிடிக்ஸ், சில பவரை யாருக்கு கொடுக்கறது, சுப்ரீம் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சில காரியங்களை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. தெல்லேவிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்துல நாங்க ப்ரே பண்ணலாமா வேண்டாமா, சிலதெல்லாம் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட், அகெயின்ஸ்ட் மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, நிறைய பிரச்சனைகள். சில யூதர்கள் நாங்க யூதர்கள் சொல்லிக்கிறதுக்கே அவங்க விரும்பலையாம், அவங்களுடைய பேக்ரவுண்ட் அவங்கள பத்தி சொல்றதுக்கே விரும்பலையாம். ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இல்ல, ஒற்றுமை இல்ல. சிலதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அக்டோபர் 7 நடக்கக்கூடிய இந்த தாக்குதலை குறித்து தொடர்ச்சியா சில மாதங்களாக சில தகவல்கள் கசிந்து வந்ததாகவும், இந்த தகவல்கள் மேலிடம் வரைக்கும் போனாலும் அந்த இடத்துல சில செக்யூரிட்டியா அலர்ட் பண்ணல, ஸ்ட்ரென்தன் பண்ணல அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிட்டி உண்டாயிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு சோல்ஜர் கூட அவங்களுடைய பிரேயர் ஷால் இல்லாம, ஒரு பிரேயர் இல்லாம அந்த காசா பகுதிக்குள்ள போறது இல்ல. அவங்க ஒருத்தர் இணைஞ்சு அவங்க பாடுற ஒரு பாட்டு என்ன தெரியுமா? நாங்கள் எங்கள் மேசியா வருவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். we have faith that our messiah will return. பாருங்க, இதுதான் they believe in the coming of messiah. ஸோ அதற்காகத்தான் இந்த பிரசவ வேதனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ எத்தனையோ ஒரு சைன் இருந்து கூட கிட்டத்தட்ட அவங்கள சுத்தி இருந்த அந்த சரௌண்டிங் வால் ஒரு 15 இடத்தை உடைச்சு ஒண்ணு இல்லாம பண்ணி 15 பிளேசஸ்ல நுழைஞ்சிருக்கிறான் சத்துரு. அப்போ இந்த இடத்துல நுழையும் போது என்ன சொல்றாங்க? ஒரு கொடூரமான தாக்குதல். அநேகர் தலை வெட்டப்பட்டு, சிலர் துண்டு துண்டா வெட்டி, சில பெண்களை கொடூரமாக கற்பழித்து, அவங்களுடைய பெல்விக் போன்ஸ், அவங்களோட போன்ஸ் எல்லாம் பயங்கரமான நிலையில உடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 to 4 hours ட்ராமா. கிப்பூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பக்கத்துல இருந்த ஒரு சென்டர்ல இருந்த குழந்தைங்கள்லாம் தீ எரிக்கப்பட்டு கொலை செய்திருக்கிறாங்க, வேக வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆண் பெண் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம ஒரு மிகப்பெரிய தாக்குதல். ஹாலோகாஸ்ட்ல கூட இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் இல்லை. அதனால இது ஹாலோகாஸ்டை விட இது ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். இன்னும் நிறைய பேரு அந்த மென்டல் ட்ராமால இருந்து இன்னும் வெளியே வரலையா, அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரல. குவியல் குவியலாக தலைகள், குவியல் குவியலாக சில கைகள், சில குவியல் குவியலாக சில பிணங்களுடைய கால்கள், அதெல்லாம் we had to assemble it அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய வஸ்திரங்களை வச்சு, அவங்க போட்டிருந்த ஆர்னமெண்ட்ஸை வச்சு, சில ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெல்ப்போட சில அந்த நபர்களை நாங்கள் சேகரிக்க வேண்டியதா இருந்தது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இந்த ஒரு கொடூரம், இந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேல் இனி மறக்கவே முடியாது. இட் இஸ் அ மான்ஸ்டர்.
ஒரு சாதாரண ஒரு சத்ரு கூட இந்த அளவுக்கு செய்ய மாட்டான். அதனால இது ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலிருந்து தான் இந்த தேசத்தை பார்க்கணும். இந்த தேசத்துல நடக்கிற சம்பவத்தையும் ஒரு ஆவிக்குரிய கண்களோட தான் பார்க்கணும். ஒரு தாயினுடைய கண்களுக்கு முன்பாக குழந்தைகளை கொலை செய்வதும் அவங்கள சித்திரவதை செய்யறதும், இன்னைக்கும் 16 இளம் பெண்கள் அங்க உள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் வெளியே கொண்டு வரல. அவங்க they are being tortured. இவங்களுக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். அங்க இருக்கக்கூடிய பிணை கைதிகள் வேகமாக அவங்க விடுதலையாகி வரணும். கிட்டத்தட்ட அன்னைக்கு அவங்க கையில இருந்த வெப்பன்ஸை மட்டும் அவங்க எடுத்து பயன்படுத்தி இருந்தா கிட்டத்தட்ட 100,000 மெம்பர்ஸ் அன்னைக்கு சிவிலியன்ஸ் அவங்க கொலை செய்திருக்க முடியுமா? அவங்க கிட்ட இருந்து சில மேப் எடுத்திருக்கிறாங்க. அந்த மேப்பை பார்க்கும் பொழுது பார்த்தா அவங்களுடைய டார்கெட் ரொம்பவே மிக பெருசா இருந்திருக்குது. இஸ்ரேலை சேர்ந்த 2 மிகப்பெரிய மிலிட்டரி பேசஸ் அட்டாக் பண்ணணுங்கிறது அவங்களுடைய ஒரு பிளான்லயும் இருந்திருக்குது. இந்த சமயத்துல தான், இந்த தாக்குதல்ல தான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கு பின்பாக ஈரானுடைய ஒரு கிராண்ட் பிளான். ஒரு வசனம் உண்டு, உன் சத்ரு 7 வழியாக அவன் ஓடி போவான், இப்போ உனக்கு எதிராக வரக்கூடிய சத்ருவை தேவன் முறியடிப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ இது யார் அப்படின்னா, இந்த மெயின் ஈவில் எனிமி யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரான் தான். ஸோ இது எல்லாமே ஈரானுடைய ப்ராக்சிஸ் தான். அந்த வசனத்தை வாசிப்போம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். 7 வழியாக அவர்கள் உனக்கு முன்பாக ஓடி போவார். பாருங்க, பெஞ்சமின் நெத்தனியாவு கொடுத்திருக்கிற ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது 7 விதமான ஜாதிகளை சந்தித்தாங்க. இப்பவும் 7 விதமான இடத்துல இருந்து இந்த சத்ருக்களுடைய சண்டைகளை அவங்க தாக்குதலை எதிர்கொள்றாங்க. ஒன்னு, ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்தீஸ். 2வது, காசால இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கம் இந்த ஹமாஸ். லெபனான்ல இருந்து நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை முன்னிருந்து நடத்தக்கூடிய இந்த தீவிரவாத இயக்கம் ஹெஸ்போலா. ஈராக்ல இருந்து ஷியாயிட் மிலிஷியஸ். அடுத்தது சீரியா. இந்த அடுத்தது ஈரான் பேக்டு எரர் குரூப்பின் யூதேயா சமாரியா. அது மட்டும் இல்ல, ஈரான்ல இருந்து வரக்கூடிய டைரக்ட் அட்டாக் ஒரு வழியா தான் வரான். இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அத்தனை பேரு ஈரானுடைய ப்ராக்சிஸ். ஈரான் தான் ஆயுதங்களை கொடுக்குது, ஈரான் தான் பணத்தை கொடுக்குது, ஈரான் தான் ட்ரைனிங் கொடுக்குது, ஈரான் தான் எல்லா சப்போர்ட்டும் படுது. ஒரு சத்ரு தான். ஆனா அந்த சத்ருவுடைய ப்ராக்சிஸ் இத்தனை பேர். வசனம் சொல்லுது, ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். இன்னைக்கு ஹமாஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு டோட்டலாவே ஒன்றும் இல்லாம பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கிருந்து நம்ம கவனிக்கும் போது ராஃபால தொடர்ச்சியாக அங்க மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துட்டே தான் இருக்குது. ஏராளமான டெரரிஸ்ட எலிமினேட் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க எங்கிருந்து தாக்குதல் நடத்துவாங்களோ, அந்த ராக்கெட்டை அவங்க இயக்குவாங்களோ, அந்த சைட் எல்லாம் கண்டுபிடிச்சு அழிச்சிருக்கிறாங்க. ஏராளமான அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், அந்த டனல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கைக்கு கிடைச்சிருக்குதாவும் சொல்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எது அப்படின்னா, ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல அவங்க போட்டிருந்த மிகப்பெரிய திட்டங்களுடைய டாக்குமெண்டா. ஸோ இனி அடுத்தது அவங்களுடைய என்ன பிளான் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் பிளானுக்கான ஒரு முக்கியமான தகவல் அடங்கிய ஒரு ரகசிய டாக்குமெண்ட்டை அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஷின்பேத் மற்றும் இஸ்ரேல் போலீஸ் IDF கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன, ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மாணவர்களை வைத்து அவங்க தாக்குதலை நடத்துறதுக்கு முயற்சி செய்திருக்கிறாங்க. அதாவது பிர்சைட் யூனிவர்சிட்டி. ஸோ அதில் படிக்கக்கூடிய சில மாணவர்கள் இது எங்கிருந்து ஆப்ரேட் பண்றாங்கிறீங்க, துருக்கி நாட்டில் இருந்து அங்க இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சில மாணவர்களை தூண்டிவிட்டு ஒரு பெரிய தீவிரவாத ஆபரேஷனுக்காக பண்றாங்க. பாருங்க, எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட துருக்கி நாடு உள்ள வந்தாச்சு. பல நாடுகள் எல்லாம் கரெக்டா அலைன் ஆயிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தொடர்ந்து இந்த யுத்தம் நகர்ந்துட்டே தான் இருக்கு. சில முக்கியமான தலைவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சைட்லயும் இஸ்ரவேல் ராணுவத்தை சேர்ந்த சில வீரர்களும் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த உலகம் ஒரு வித்தியாசமான ஒரு வியூ தான். இப்போ இதுக்கு நடுவில் என்னன்னா,
ஆக்சுவலா ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு பிளான், இதுக்கு பேர் ஈரான்ஸ் கிராண்ட் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் எதுக்கு திட்டம் போட்டுட்டு இருந்ததா, ஒரே சமயத்துல இத்தனை தீவிரவாத இயக்கத்தையும் ரெடியா வச்சுட்டு ஒரே சமயத்துல அட்டாக் பண்றது. அதாவது ஏமன் நாட்டுல இருந்து ஹூத்திஸ், ஹமாஸ் மற்றும் நிறைய இஸ்லாமிய இயக்கங்கள், யூதேயா சமாரியால இருந்து மற்றும் ஈரானுடைய டைரக்ட் அது அவனோட என்ட்ரி பிளஸ் சீரியால இருந்து இத்தனை அட்டாக்கும் ஒரே நேரத்துல பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல அவசரப்பட்டு இந்த ஹமாஸ் உள்ள வந்ததாகவும் சொல்றாங்க. அதனால இந்த டோட்டல் பிளான் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கொலாப்ஸுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நேரத்துல இஸ்ரேல ஒண்ணு இல்லாம அழிச்சிடணுங்கிறது தான் ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய கிராண்ட் பிளானா இருந்ததுதான். அடிக்கடி இந்த ஹமாஸ் என்ன செய்வாங்களாம், இஸ்ரேல் நாட்டினுடைய பார்டர்ல இந்த மாதிரி சும்மா சும்மா ட்ரையல் எல்லாம் பார்க்கறது உண்டு. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி இந்த மிலிட்ரி ட்ரையல் பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு தான் அவங்க ரொம்ப கேஷுவலாக அதை விட்டுருக்குறாங்க. அது ஒரு ட்ரையல் கிடையாது, அது ஒரு ரியல் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு சில ஹமாஸ் தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது. அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி நடந்ததுக்கு முன்பாக. இதற்கு நடுவில் இவ்வளோ பெரிய தாக்குதலை சந்தித்த இஸ்ரேலுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஆதரவு இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வந்துருச்சு. இஸ்ரேலை பார்த்து இட் இஸ் எ ஜீனோசைட், ஒரு படுகொலை, இனப்படுகொலை செய்யறவங்க. அதனால இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றவங்க, ஒரு கலகத்தை உண்டாக்குறவங்க அதிகமாக ஆயிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா அமெரிக்கா தேசம் இஸ்ரேலுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கு. ஆனா அதே அமெரிக்க தேசத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான யூனிவர்சிட்டியில இந்த யூத மாணவர்கள் தாக்கப்படுறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? யூதனைய இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அவன் பணத்துக்காகவா, அவன் அறிவுக்காகவா, இல்ல அவனுடைய வளர்ச்சிக்காகவா, அவனுடைய நாட்டுக்காகவா? இது எல்லாத்தையும் தாண்டி அவனை வெறுக்கிறது அவன் யூதனுங்கிற ஒரே காரணத்துக்காக. ஜூ இஸ் பீயிங் ஹேட்டட் பிகாஸ் ஹீ இஸ் அ ஜூ. இதுதான் ஒரே லைன்ல சொல்லணும். பிகாஸ் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்றது எல்லாமே தி டிமானிக் ஃபோர்ஸஸ் தான். ரொம்ப வேகமாய் கிரியை செய்கிறது. அவனுக்கும் கொஞ்ச காலம்தான் இருக்கு, நாட்கள் நகர்ந்துட்டே இருக்குது. தீர்க்க தரிசனம் நிறைவேறுங்கிறது பிசாசுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பாருங்க, சமீபத்தில் ஒரு கல்லூரியில, ஒரு சில கல்லூரிகள்ல நடந்த சம்பவங்களை வைத்து ஒரு சின்ன ஒரு காங்கிரஸ் விமன் லீடர் பேசின அந்த சின்ன கிளிப்பிங் பார்க்கலாமா? Does calling for the genocide of Jews violate MIT's code of conduct or rules regarding bullying and harassment? Yes or no? If targeted at individuals, not making public statements. உங்க கல்லூரிகள்ல யூத மாணவர்கள் தாக்கப்படுறாங்களா? ஜெனோசைட் ஆஃப் ஜூஸ், bullying and harassment? யூதர்கள் அழிக்கப்படணும்னு சொல்றாங்களா? For the genocide for Jews on our campus. But you've heard chants for intifada. I've heard chants which can be Semitic depending on the context when calling for the elimination of the Jewish people. So those would not be according to the MIT's code of conduct or rules. That would be investigated as harassment if pervasive and severe. Ms. McGill, at Penn, does calling for the genocide of Jews violate Penn's rules or code of conduct? Yes or no? If the speech turns into conduct, it can be harassment. Yes. I am asking specifically calling for the genocide of Jews. Does that constitute bullying or harassment? If it is directed and severe or pervasive, it is harassment. So the answer is yes. It is a context-dependent decision, Congresswoman. It's a context-dependent decision. That's your testimony today. Calling for the genocide of Jews is depending upon the context. That is not bullying or harassment. This is the easiest question to answer yes, Ms. McGill. So is your testimony that you will not answer yes? If it if the yes speech or becomes, no? if the speech becomes conduct, it can be harassment. Yes. Conduct meaning committing the act of genocide? The speech is not harassment? This is unacceptable, Ms. McGill. I'm going to give you one more opportunity for the world to see your answer. Does calling for the genocide of Jews violate Penn's code of conduct when it comes to bullying and harassment? Yes or no? It can be harassment. The answer is yes. And Dr. Gay, at Harvard,
Does calling for the genocide of Jews violate Harvard's rules of bullying and harassment? Yes or no? It can be, depending on the context. Harvard What's the University. context? Targeted as an individual, targeted at an individual. It's targeted at Jewish students, Jewish individuals. Do you understand your testimony is dehumanizing them? Do you understand that dehumanization is part of anti-Semitism? I will ask you one more time. Does calling for the genocide of Jews violate Harvard's rules of bullying and harassment? Yes or no? Anti-Semitic rhetoric. And is it anti-Semitic rhetoric? Anti-Semitic rhetoric when it crosses into conduct that amounts to bullying, harassment, intimidation, that is actionable conduct, and we do take action. So the answer is yes, that calling for the genocide of Jews violates Harvard Code of Conduct, correct? Again, it depends on the context. It does not depend on the context. The answer is yes, and this is why you should resign. These are unacceptable answers across the board. பாருங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரபலமா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில கூட படிக்கக்கூடிய யூத மாணவர்கள் கூட தாக்கப்படுறாங்க. ஜெனசைட் ஆஃப் ஜூஸ். பாருங்க, இந்த யூதர்கள் இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை இன்னைக்கு சம்பாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஹூத்தீஸ். இதுக்கு முன்பாக ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஏமன் நாட்டிலிருந்து ஹூத்தீஸ் தொடர்ந்து அந்த கப்பல்களை தாக்குதல் பண்ணி அங்க வரக்கூடிய வியாபார கப்பல்களை எல்லாம் தடுத்து பல தொந்தரவு கொடுக்கறாங்கங்கிறத தொடர்ச்சியா பல மாதங்களா பார்த்துட்டே வந்தோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க ஹூத்தீஸ். ஸோ அதுல ஒரு லோ ஆல்டிடியூட்ல ஒரு ட்ரோன் பறந்து வந்து யுஎஸ் எம்பசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனா அந்த தாக்குதலுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு பதிலடி கொடுத்திருக்குது இந்த இஸ்ரேல் முதல் முறையாக. இதுதான் வந்து ஹிஸ்டரியில வெரி ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹூத்தீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர்ட், அந்த போர்ட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. which is almost 1800 kilometers away. அது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு போர்ட். அந்த போர்ட்ல ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் இந்த பவர் ஸ்டேஷன் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயில் மற்றும் அவங்களுடைய வெப்பன்ஸ் மற்றும் அவங்களுடைய கரண்ட் சப்ளை வரக்கூடிய பவர் ஸ்டேஷன் எல்லாமே இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான போர்ட். அதாவது ஏமன் நாட்டுக்கு வரக்கூடிய எல்லா வியாபாரங்களும் 70% இந்த போர்ட்டுக்கு தான் வருமா. ஆனா இந்த போர்ட்டை கரெக்டா குறிவைத்து தாக்கி இருக்கிறாங்க இஸ்ரேல். கிட்டத்தட்ட ஒரு டபுள் அட்டாக் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். F-15 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் இஸ்ரேல் நாட்டில இருந்து போயிருக்குது. இதோடைய விளைவு என்ன தெரியுமா? $100 மில்லியன் மிகப்பெரிய சேதம் ஏமன் நாட்டுக்கு. இதுல எந்த நாடு உதவி செய்யல, அமெரிக்கா உள்ளவர்ல. இஸ்ரேல் தனியாவே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கு. இஸ்ரேல் இந்த ஆபரேஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, என்னன்னா அவுட் ஸ்ட்ரெச்டு ஆர்ம், அதாவது நீட்டப்பட்ட கரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, எங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய ரத்தத்திற்கும் ஒரு விலை மதிப்பு உண்டு. நீங்க எங்க இருந்தாலும் எங்களை நீங்க தாக்குனீங்கன்னா, எங்களுக்கு நீங்க ஏதாவது பாதிப்பு உண்டாக்குனீங்கன்னா நாங்க பதில் தாக்குதல் கொடுக்க தான் நாங்க செய்வோம். இது ஒரு மிகப்பெரிய அதுக்கு ஒரு ஆதாரம் அப்படின்னு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த போர்ட்டை வந்து இவ்வளோ குறிவைத்து தாக்கி இருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துக்கு தான் ஈரான் நாட்டில இருந்து வரக்கூடிய எல்லா ஆயுதங்கள், எல்லா மிசைல்ஸ் எல்லாமே வந்து சேர்றது இந்த போர்ட்ல தான். இந்த வெப்பன்ஸை எடுத்து தான் இந்த ஏமன்ல இருக்கக்கூடிய ஹூத்தீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெரரிஸ்ட் குரூப் இஸ்ரேல அட்டாக் பண்ணுது. கிட்டத்தட்ட அந்த கடந்த 9 மாதத்துல மட்டும் 220 முறை தாக்குதல் செய்திருக்கிறாங்க. மிசைல்ஸ் அனுப்பியிருக்காங்க, க்ரூஸ் மிசைல்ஸ் அனுப்பியிருக்காங்க, ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையுமே அதிக அளவுல அதை வானத்திலேயே அதை கண்டறிஞ்சு அதை அழிச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. அதுல ஒண்ணு மட்டும்தான் அதை மீறி வந்தது. ஆனா மிகப்பெரிய ஒரு சேதத்தை எதுவும் உண்டாக்கல. பட் ஒரே ஒரு சிட்டிசனை வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு தாக்குதல்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஹூத்திஸுடைய தாக்குதல்னால தொடர்ச்சியா இந்த ஈரான் வந்து ஃபண்டு கொடுத்துட்டே வருது.
அடுத்தது ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாட்டினுடைய வியாபார கப்பல்களும் பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடல் பகுதி. ஸோ இந்த கடல் பகுதியை குறிவைத்துதான் இந்த ஹூத்திஸ் வந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் அட்டாக். அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப பணக்கார நாடெல்லாம் கிடையாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அரேபியன் பெனின்சுலால பார்க்கும்பொழுது ரொம்ப சாதாரணமான ரொம்ப ஏழை நாடு தான் இந்த ஏமன். இவங்க யாருடைய ஆதரவில் இந்த அளவுக்கு இயங்குறாங்கன்னா ஈரான் நாட்டில இருந்து தான். இப்போ இந்த $100 மில்லியன் பாதிப்பை ஈரான் கொடுக்குமானா இல்லை. ஈரான் நாட்டிலேயே 1008 பிரச்சனை இருக்கு. இப்போ இஸ்ரேல் எப்படி இவ்வளோ தூரத்துல இருந்து டைரக்ட் அட்டாக் பண்ணிச்சு, ஒருவேளை சவுதி அரேபியா அவங்களுடைய ஏர் பேசஸை அவங்க திறந்து கொடுத்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா வரக்கூடிய நாட்கள்ல நாங்க திரும்ப ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் பிரைம் மினிஸ்டர் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, இது ஒன்றும் ஒரு இன்னசென்ட் போர்ட் ஒன்றும் கிடையாது. ஸோ இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் ஷிப்பிங். பல நாடுகளில் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதனால எல்லா நாடுகளுமே இருக்கணும். ஸோ இஸ்ரேல் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குது அவங்களுடைய எல்லா சத்துருக்களுக்கும், டு நாட் மிஸ்லீட் us, we will protect ourselves in every way. எங்களை நாங்களே எல்லா விதத்திலும் நாங்கள் பாதுகாப்போம். ஆன் எவ்ரி ஃப்ரண்ட், எந்த வழியில வந்தாலும் அத்தனை வழியிலையும் நாங்கள் பதில் தாக்குவோம், கொடுப்போம். anyone who harms us will pay a price. யார் எங்க தாக்குதல் நடத்தினாலும் நாங்க பதிலடி கொடுப்போம். பாருங்க, ஒண்ணு பாருங்க, நாடு சண்டையில இருக்கு. 7 விதமான சண்டைகளை கரண்டா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் யூதர்களுக்கு விரோதமா ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இப்ப பிரான்ஸ் நாட்டுல ஒலிம்பிக் கேம்ஸ் ஆரம்பிக்குது. மிகப்பெரிய ஒரு த்ரெட் வந்திருக்கு. அதாவது முக்கியமா இஸ்ரேல் நாட்டினுடைய அத்லெட்ஸுக்கு. ஸோ அவங்களுடைய பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி பலப்படுத்தி இருக்கிறாங்க. முதல் தரையா அந்த ஃபர்ஸ்ட் டேவை ஸ்டேடியத்தில் வச்சு கொண்டாடாம ஈஃபில் டவர்ல வச்சு பக்கத்துல தான் கொண்டாடுறதா சொல்றாங்க. 3 சர்க்கிள் ஆஃப் செக்யூரிட்டி தாண்டி வரணுங்கிறாங்க. இதுக்கு நடுவில் என்ன பிளான் இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒலிம்பிக்ஸ்ல வந்துதான் இஸ்ரேலுடைய அத்லெட்ஸை கொலை செய்தாங்க. அதை குறி வச்சுதான் கிட்டத்தட்ட 10 வருஷம் டைம் எடுத்து மொசாட் அதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்த்தையும் கொலை செய்தாங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இதே ஹமாஸுடைய ஸ்லோகன், பெரிய ஃபிளாக், அந்த ஃபிளாகுடைய ஸ்லோகன் என்ன தெரியுமா? அதில் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க? டெத் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் அண்ட் கர்ஸ் டு த ஜூஸ். பாருங்க, இதுக்கு முன்னாடி பிழையாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த இஸ்ரவேலர்களை சபிக்கும்படியாய் வந்தான் இல்லையா? அதோடைய சில ஆதாரங்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்த வாரம் நான் உங்களுக்கு அந்த ஆதாரங்களை, இந்த பிழையாம் குறிச்சதான ஆதாரங்கள் சொல்றேன். ஸோ இந்த சாபம், இவங்களை தாக்க நடத்துறது, எலிமினேஷன், ஜினோசைட், இப்போ இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த நாடு பத்திரமா இருக்குது, சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா இட் இஸ் த காட்ஸ் ஹேண்ட் பிஹைண்ட் இஸ்ரேல். வேற ஒண்ணுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. அவங்க இன்னைக்கு நிக்கிறாங்கன்னா அது வாக்கு தத்தத்தை பிரசவ வேதனை பெற்று அதை பெற்றுக்கொண்ட ஒரு பூமி. அதுதான் ஏசாயா 66 அந்த பிரசவ வேதனை அப்படிங்கறது அந்த தேசத்துக்கு ஒப்பிடுறாங்க. ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வேகமாய் வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் அப்படின்னு சொன்னா, the promise of God. ரோமர் 11:26, ஏசாயா 11:12. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வருவார். போதும். ஏசாயா 11:12. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். எப்ராஹிமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராஹிம் யூதாவின் மேல் பொறாமை இரான். யூதா பாருங்க 11. அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவில் இருந்து, எகிப்தியிலிருந்து, அப்படி தொடர்ந்து ஏகப்பட்ட தீவுகளிலிருந்து தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டுவார். சிதறடிக்கப்பட்ட எல்லா இடத்திலிருந்தும் பூமி 4 திசையிலிருந்து கூட்டுவார். இது this is the promise to the land of Israel. அவங்க கண்டிப்பா சேர்க்கப்படுவாங்க. 2வது, இந்த ஜனங்கள் தங்க செய்த குற்றத்தை உணர்வாங்க. அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். சகரியா 12:9-14 வசனங்களை வாசிக்கும் போது அதை பார்க்க முடியும். அதுல 13வது வசனம்
அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த கடைசி நாட்கள்ல ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பாருங்க 9வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அவர்கள் தங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்ப்பார்கள். இதேதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாமே துல்லியமா நிறைவேறும். இன்னைக்கு அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு, ஆனா ஏகப்பட்ட யூதர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இயேசுவை சொந்த மேசியாவாக அறிந்திருக்கிறாங்க. அதே போல கடைசி நாட்கள் ஒன்று வரும். அடுத்தது 3வது, அவர்கள் நாடு திரும்புவார்கள். ஏசாயா 11:12 நம்ம வாசிச்சது போல தொடர்ச்சியான வசனங்கள் 14ஆம் அதிகாரம் 1, 2, ஆமோஸ் 9:9 நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் நாடு திரும்புவார்கள். ஆமோஸ் 9:9 வாசிக்கலாம். ஆமோஸ் 9:9. இதோ சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. Say they are protected by God's hand. கர்த்தர் அவங்கள எல்லா ஜாதிகளுக்குள்ளும் இப்படி சலிச்சு தூவுனது போல தூவிட்டாரு. ஆனா அதே சமயத்துல கேதர் பண்றாரு. பாருங்க, நாட்டுக்கு மக்கள் திரும்பிட்டே இருக்கிறாங்க. சில யூதர்கள் உலகம் முழுவதும் ஆன்டிசெமிட்டிசம் பரவுறதுனால அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் இப்ப இஸ்ரேல் நாடு திரும்புறாங்களாம். இப்ப இந்த வசனங்கள்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப அழகா நிறைவேறிட்டு இருக்குன்னு பாருங்க. கர்த்தர் அதே போல எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 33 38, ஏசாயா 66:20 வசனத்தின்படி எல்லா இந்த கோத்திரத்தாரையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். The reunion of the tribes. God will reunite all the tribes. And finally அவங்களோட earthly city வாசிக்கலாம். சங்கீதம் 48:2 வசனம். வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் எருசலேம் நகரம். அதுவே மகாராஜாவின் நகரம். அது மகாராஜாவினுடைய நகரம். 1920வது வருஷத்துல இஸ்லாமியர்கள் ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க, ஒரு புக்லெட். அதுல என்ன ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சண்டை போடுறாங்க பாத்தீங்களா, இந்த டோம் ஆஃப் த ராக், அலெக்சா மாஸ்க், அதெல்லாம் இருக்கக்கூடிய த டெம்பிள் மவுண்ட். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டோம் ஆஃப் த ராக், அந்த நாட்கள்ல சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்த இடத்துல தான் இன்னைக்கு டோம் ஆஃப் த ராக் இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பு இஸ்லாமியர்களே அவங்களுடைய புஸ்தகத்துல குறிப்பிட்டு வெளியிட்டது உண்மை. ஆனா இன்னைக்கு சாலமோன் கட்டின தேவாலயம் இல்லவே இல்லை, அப்படி ஒரு டெம்பிள் மவுண்டே கிடையாதுன்னு இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா இதே குறிப்பா அவங்களும் வைத்திருக்கிறாங்க. பாருங்க, எருசலேம் எல்லா நகரத்திற்கும் ஒரு சான்றான ஒரு நகரம். அதை தான் 122வது சங்கீதத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனம். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான நகரமாக இருக்கும் இந்த எருசலேம். கடைசியாக that will be the center of the government. அவங்களுக்குன்னு ஒரு காலம் கர்த்தர் அந்த நகரத்தை தேர்வு செய்திருக்கிறார். மீகா 4:2. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்ப கடைசி நாட்கள்ல எருசலேம் ஒரு தலைநகரமாக திகழும். கர்த்தருடைய ஆட்சியின் காலத்துல கர்த்தருடைய கரத்துல இருக்கக்கூடிய பிரகாசமான ஒரு பட்டணமாக இருக்க போறதுதான் இந்த இஸ்ரவேல் தேசம். ஸோ தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன வீடியோ உண்டு பாருங்க. இந்த ஹூத்தீஸ எந்த அளவுக்கு தாக்கி அந்த கம்ப்ளீட் போர்ட்டையே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. பாருங்க, இதுதான் இன்னைக்கு. இது நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த வார் அதிகமாயிட்டே தான் இருக்குது. வெறுப்பு, கசப்பு, யுத்தங்கள் அதிகமாயிட்டே தான் இருக்குது. பட் இதுக்கு நடுவில் இந்த இஸ்ரேல் தேசம் எப்படி சர்வைவ் ஆக போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இஸ்ரேல் தேசத்தினுடைய இந்த வரலாறு பக்கங்கள் தொடரும்.